राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युतपदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। யதிராஜர் இன்னைக்கு யதிராஜருடைய மாசாந்திர திருநக்ஷத்திரம் திருவாதிரை. அத்தியாச்சரியமா இப்பதான் போன திருவாதிரை வந்தா போல இருக்கு, அதுக்குள்ள அடுத்த திருவாதிரை வந்தாச்சு. இது ஆணி திருவாதிரை. ஜோரா ஆச்சனும் ஆணி ஆச்சுன்னா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை ஓடி வந்துடும். திரும்பி பார்க்கறதுக்குள்ள 1000வது நட்சத்திரம் வந்துடும். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, திருவாதிரை அன்னைக்கு 108 தடவை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அப்படின்னு எழுதுவோம் அப்படின்னு பகவத் சங்கல்பத்தினாலே நாம சொன்னோம். அதனால இன்னைக்கு மறக்காம எழுதிடுங்க, சரியா? டெய்லியே கூட எழுதலாம். எத்தனையோ பேர் டெய்லி கூட எழுதிட்டு இருக்கா. பாக்கியம் தானே. டெய்லி 108 எழுத முடியலன்னா கூட 11 கூட எழுதலாம், தப்பே இல்லை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஏன்னா ராமானுஜர் சத்தியம் அப்படின்றத பல சந்தர்ப்பங்கள்ல பல பேருடைய வாழ்க்கையில நாம பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. கேட்கிறவா அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ராமானுஜர் சத்தியம் அப்படின்றது நிரூபணமாய்கொண்டேதான் இருக்கு, சரியா? இன்னைக்கும் ராமானுஜ வைபவம் சத்தியம்னு ஒரு நிரூபணம். என்ன சத்தியம் அப்படின்னா, ராமானுஜர் காஞ்சிபுரம் இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் சேவிச்சாச்சு. நம்ம காஞ்சிபுரம் முழுக்க சேவிச்சுட்டோம். எல்லா திவ்ய தேசமும் காஞ்சிபுரம் முழுக்க சேவிச்சா ராமானுஜர். திருப்புட்குழி உள்பட எல்லாம் சேவிச்சோம். காஞ்சி வரதராஜன், உலகளந்த பெருமாள், சொன்னவண்ணம் செய்த பெருமாள், அட்டபயகரத்தான், தீப பிரகாசர், திருவேலுருக்கை, ஊரகம், காரகம், நீரகம், பேரகம், இப்படி இத்தனை பேர். இது இன்னும் நிறைய பேரை சேவிச்சோம், சரியா? அழகா பாரமேஸ்வர விண்ணகரம், அத்தியாச்சரியமா திருப்பவள வண்ணம், இப்படி பல பேர் அழகா சேவிச்சோம். அழகா சுவாமி ராமானுஜர் இத்தனையும் சேவிச்சவர் தன்னோட ஊருக்கு போகாம இருப்பாரா? அழகா ராமானுஜர் காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போனார். அது என்ன ஆச்சரியம்னா, சரியா இன்னைக்கு ராமானுஜர் திருநக்ஷத்திரம், சரியா இன்னைக்கு ராமானுஜர் ஜோரா ஸ்ரீபெரும்புதூர் போகும்படியான ஒரு வைபவத்தை நாம இன்னைக்கு சொல்றோம். இதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சுவாமி ராமானுஜ வைபவம் சத்தியம், இல்ல துளி கூட மாற்றம் இல்லை. இது கரெக்டா அவருடைய திருநக்ஷத்திரத்தை அன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு வர்றதுன்னா அது பெரிய பாக்கியம் தானே நமக்கு, இல்லையா? அழகா சுவாமி ராமானுஜர் பக்த ஜனங்களோட ஸ்ரீபெரும்புதூர் போறார். பூதபுரி க்ஷேத்திரம் அப்படின்னு தான் அந்த பூதபுரி. ஸ்ரீபெரும்புதூருக்கு பழைய புராண பெயர் பூதபுரி அப்படின்னு தான் பெயர். ஸ்ரீபெரும்புதூர் இருக்க பெருமாள் பெயரை பூதபுரீஸ்வரர் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் வந்தார். ரொம்ப அழகான இடம் ஸ்ரீபெரும்புதூர், பூதபுரி. ராமானுஜருடைய அவதாரம் கொடுத்த ஒரு பூமியாச்ச விசேஷமான பூதபுரி. ஆதி கேசவ பெருமாள் தாயார் ரொம்ப விசேஷமானவள். இந்த பக்தனுக்காக தன் பெயரையும் மாற்றின்ற ஒரு தாயார். யதிராஜ நாதவல்லி அப்படின்னு தான் அவளுடைய அழகான திருநாமம். பூதபுரியில அழகா சுவாமி ராமானுஜர் வந்தார். ராமானுஜர் இந்த காலத்துல ஒரு வீடெல்லாம் இருந்தது, எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாலே ஒழிய. அழகா இன்னைக்கும் ராமானுஜருடைய திருநக்ஷத்திரத்தின் பொழுது ராமானுஜருக்கு தொட்டில் கட்டி அழகா தொட்டில்ல ராமானுஜர் விக்கிரகத்தை ஏழை பண்றது அப்படின்றது ஸ்ரீபெரும்புதூர்ல வழக்கமா உண்டு. ராமானுஜர் பிறந்த இடம் அந்த கிரகம் கோவிலுக்கு நேர் எதிர்க்கே தான் இருக்கு. இன்னைக்கு கிரகமா இல்லை, பெரிய மண்டபமாக கோவிலாகத்தான் இருக்கு. அங்க அழகா ராமானுஜருக்காக ஒரு தொட்டில் என்னைக்குமே இருந்துட்டுதான் இருக்கு. அத்தனை சிரேஷ்டம் சுவாமி ராமானுஜருடைய திரு மாளிகை. அதே மாதிரி காஞ்சிபுரம் வரதராஜன் கோவிலுடைய பின்பக்கமும் ராமானுஜர் வாழ்ந்த திருமாளிகை இன்னைக்கும் இருக்கு. அழகா சுவாமி ராமானுஜர் பூதபுரி வந்தார். ஜோரா பூதபுரீஸ்வரரை சேவிக்கணும்னு வந்தார். கோவில் வாசல்லையே சாஷ்டாங்கமா சேவிச்சார். ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் வந்தார் அப்படின்ன உடனேயே
ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கவாள்லாம் ஓடி வந்தா ஆசையா, ஆஹா நம் ராமானுஜர் வந்திருக்கார், இளையாழ்வார் வந்திருக்கார், உடையவர் வந்திருக்கார் அப்படின்னு. ரொம்ப நாள் ஆயாச்சு அத்தனை பேருக்கும். நிறைய வயசானவாள்லாம் ராமானுஜரை குழந்தையா பார்த்தவா இருக்கா. எத்தனையோ பேர் ராமானுஜருடைய புண்ணியாக வச்சனத்துக்கு அட்டன் பண்ணவா உண்டு, ராமானுஜருடைய அக்ஷராபியாசத்தை பார்த்தவா உண்டு. அதே ஊர்லயே ராமானுஜருக்கு யஜ்ஞோபவீத தாரணமாகும் பொழுது அதை அனுபவிச்ச வயசானவர்கள் உண்டு. ராமானுஜருடைய கல்யாணத்தை அட்டன் பண்ணவா உண்டு. ராமானுஜர் அவ்வளவு அழகா ஊரை காலி பண்ணிட்டு காஞ்சிபுரம் போனவர்கள் கூட ராமானுஜர் அப்பப்ப பாக்கிறதுக்காக போனவர்கள் உண்டு. அப்படி ராமானுஜர் பிறந்ததிலிருந்து அவர் சன்னியாசி ஆன வரைக்கும் பார்த்தவர்கள் அழகான ஸ்ரீபெரும்புதூர் வாசிகள். இப்பயும் ஜோரா ராமானுஜர் அற்புதமா தன்னுடையதான ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்த உடனே இத்தனை பேரும் ஓடி வர ராமானுஜரை பார்த்து வயசானவாள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா. எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. இளையாழ்வார்னு கூப்பிடுறதா, யதிராஜர்னு கூப்பிடுறதா, இப்படி எல்லாம் கொஞ்சம் அப்படி தயங்கி நிக்கிறாளாம். அப்ப ராமானுஜரே அந்த வயசானவா பக்கத்தெல்லாம் போய் சௌக்கியமா இருக்கா எல்லாம் கேட்ட உடனே அவள்லாம் இளையாழ்வார் ராமானுஜா நன்னா இருக்கியாப்பான்னு சுவாதீனமா பேசுறா. ஜீயன்ற மரியாதை உண்டு. ஆனாலும் அவர்கள் பார்த்த ராமானுஜன், அவர்கள் கண் முன்னாடி வளர்ந்த ராமானுஜன் தானே. அத்தனை அழகா ராமானுஜரை எல்லாரும் பார்த்தார்கள், அனுபவிச்சார்கள், ஆனந்தத்துல தளச்சார்கள். அழகா சுவாமி ராமானுஜர் எல்லாரையும் பார்த்தார். கோவில் வாசல்ல நின்று ஜோரா சேவிச்சார், உள்ள நுழைஞ்சார், கொடிமரத்தை பக்கத்துல நின்று ஜம்முன்னு தண்டம் சமர்ப்பிச்சார். அழகா கோவில் அப்படி பிரதட்சணம் வந்தார். வந்தவர் முதல்ல நேர யதிராஜ நாத வல்லிய போய் பார்த்தார். யதிராஜ நாத வல்லி ரொம்ப அழகா இருப்பா தாயார், பார்க்கறதே பரமானந்தம். அவளை அழகா யதிராஜனுடைய நாதனுடைய வள்ளி. அழகா தாயாரும் தன் ராமானுஜனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. பரமானந்தத்துல தளச்சாள் யதிராஜ நாத வல்லி. எனக்கு எத்தனை தாயார் பேர் மறந்தாலும் இந்த தாயார் பேர் மட்டும் மறக்கவே மறக்காது. ஏன்னா ரொம்ப வசீகரமான ஒரு திருநாமம். பக்தனுடைய திருநாமத்தை கூட வச்சுண்டு அதையே தன் பேரா வச்சுருக்கிற ஒரு தாயார். சில தாயார்கள் பேர்லாம் மனசுல நன்னா பதிஞ்சிடும். என்னை பெற்ற தாயார், நேரொருவர் இல்லா வள்ளி, ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி, காஞ்சி பெருந்தேவி, திருமலை அலர்மேல் மங்கா, இவாள்லாம் ரொம்ப பிராதான்யமானவர்கள். அதனால நம்ம மனசுல தானா நின்றுடுவான். ஆனா அந்த எண்ணெய் பெற்ற தாயார், நேரொருவர் இல்லா வள்ளி, யதிராஜ நாதவல்லி, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப விசேஷமான ஒரு திருநாமங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுல ரொம்ப பாதிப்பை உண்டாக்கின ஒரு திருநாமங்கள். நேரொருவர் இல்லா வள்ளி, எண்ணெய் பெற்ற தாயார், ரொம்ப அழகான திருநாமங்கள். அழகா யதிராஜ நாதவல்லி நன்னா சேவிச்சா. தாயார் பரமானந்தத்துல தளச்சா. கோவில்ல பூஜை பண்ற அர்ச்சகருக்கு ரொம்ப ஆனந்தம். நம் ராமானுஜர் அப்படின்னு சொல்லி விசேஷமா தாயார் மாலை அழகா வஸ்திரம் எல்லாம் கொடுத்து அனுகிரகம் எல்லாம் பண்ணார். ஆனந்தமா யதிராஜர் ஆதிகேசவனை சேவிக்க வந்தார். ஆதிகேசவன் பூதபுரீஸ்வரர் அப்படின்னு பெயர், பூதபுரி நாதன் அப்படின்னு பெயர். அழகா ராமானுஜர் ஆதிகேசவர் பார்க்க அவர் சன்னதிக்கு வந்து நின்னார். இன்னைக்கு உள்ள நுழைஞ்சோம்னா முதல்ல ராமானுஜர் தான் தெரியவார். இடது பக்கத்துலதான் ஆதிகேசவனுடைய சந்நிதி. ரொம்ப அழகான ஒரு பெருமாள் ஆதிகேசவன். ராமானுஜர் சொன்னார், இந்த ஆதிகேசவன் விசேஷமானவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடையதான ஸ்ரீபெரும்புதூர் நாதன் அல்லவா, அதனால அவனுடைய வைபவத்தை அவரே தன் திருவாயாலே சொல்ற. ரொம்ப துள்ளி குதிச்சுண்டு ராமானுஜர் ஆனந்தத்துல இந்த இடம் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம், பூதபுரி அப்படின்னார். உடனே பக்தர்கள்லாம் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய ராமானுஜர் பார்த்து, ஆமாமா இது விசேஷமான ஸ்தலம் தான், எங்கள் ஆச்சாரியன் அவதாரம் பண்ண ஸ்தலம் அப்படின்னு ஆனந்தப்பட்டார்கள். அழகா ராமானுஜர் சொன்னார், ஒரு சந்தர்ப்பத்துல கைலாயத்துல சிவபெருமான் ஆனந்த நர்த்தனம் ஆடின்றார். ஆனந்த நர்த்தனம் நன்னா ஆடி 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 ஒரு ஸ்திதியில அவருடைய இடுப்பு வஸ்திரம் அவிழ்ந்து கீழே விழுந்துடுத்து. அத கூட கவனிக்காம அவர் ஆடுறார். அப்ப பூத கணங்கள்லாம் சிரிச்சுட்டா. அவர் எப்பேற்பட்டவர், இவர்களுக்கெல்லாம் பூதநாதன் அவர் அல்லவா. அதுவும் ஒரு கிண்டலா சிரிக்கவும் கூடாது இல்லையா. அவர் தன்னிலை மறந்த ஒரு நர்த்தனத்துல இருக்கார்.
அப்ப அந்த நர்த்தனத்தை பார்த்து சிரிக்கிறது அப்படின்றது ஒரு அவமரியாதை. பல சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி அவமரியாதைகள்லாம் பெரிய பிரச்சனைகளுக்கே காரணமாயிடும். ஏன்னா மனசு இருக்கு ரொம்ப விசித்திரமானது. அதுவும் பெரியவாழ் இடத்தெல்லாம் அவர்கள் தவறே பண்ணாலும், அவர்கள் பைத்திகார்த்தனமாகவே நடந்தாலும் அவர்களை பார்த்து அப்படி கேலியுமா கிண்டலுமா சிரிக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். ஆனா அவர்கள் இப்படி சிரிச்சு விட்டா சிவபெருமான் ஆசுதோஷி. உடனே ரொம்ப கோபம் வந்துடுத்து. கோபம் வந்தவுடனேயே பூதகணங்கள், அவருடைய பூதகணங்கள் தான், பூதகணங்களை பாசன நீங்கள்லாம் பூமியில போய் அங்கேயே இருந்துருங்கோ, இனிமேல் கைலாயத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். சாபம் வாங்கின உடனே பூத கணங்கள்லாம் நடுங்கற, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்ப சிவபெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ண சிவபெருமான் சொல்லிட்டார், என்னால ஒன்னும் பண்ண முடியாது, நீங்க ஆனா பிரம்மதேவரிடத்துல போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார்கள். உடனே பிரம்மதேவர் கிட்ட போனார்கள். பிரம்மதேவர் இடத்துல போன உடனே பிரம்மதேவர் சொன்னார், நீங்க நேர அழகா சத்தியவரத கஷேத்திரத்துக்கும் திருவேங்கடத்துக்கும் இடைப்பட்டதான அந்த ஸ்தலத்துல போய் தபஸ் பண்ணுங்கோ, மகாவிஷ்ணுவை குறிச்சு தபஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார்கள். உடனேயே அது வரைக்கும் ஓம் நம சிவாய அப்படின்னு ஜபிச்சுட்டு இருந்த பூத கணங்கள் அழகா இந்த இடத்துக்கு வந்து ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஜபிக்க ஆரம்பிச்சார்கள். அப்படி பலகாலம் ஜபிச்ச உடனேயே ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யக்ஷமாயி அவர்களுக்கு அழகா ஜோரா காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி எங்களுக்கு திரும்பவும் கைலாயம் தான் போகணும், சிவபெருமான் எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டார், இந்த சாபம் தீர்ந்து நாங்கள் கைலாயம் போகிறதுக்கு நீங்க தான் அனுகிரகிக்கணும். பிரம்மதேவர் சொன்னார், நீங்க கிருப பண்ணா எங்களுடைய சாபம் நிவர்த்தியாகும்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனேயே பகவான் அழகா ஆதிசேஷனை கூப்பிட்டார். அடுத்த க்ஷணம் வைகுண்டத்திலேருந்து ஆதிசேஷன் வந்தார். பகவான் சொன்னார் ஆதிசேஷனை பார்த்து, இந்த இடத்துல ஒரு புஷ்கரணி உண்டாக்கு அப்படின்ட்டார். உடனே ஆதிகேசவன் சொன்னதனாலேயே ஜோரா ஆதிசேஷன் ஒரு புஷ்கரணியை உண்டாக்கினார். அந்த புஷ்கரணிக்கு பெயர் அனந்த சரஸ் அப்படின்னு பெயர். உடனேயே பகவான் சொன்னார் பூத கணங்களை பார்த்து, இந்த புஷ்கரணியில தீர்த்தமாடுங்கோ, நிச்சயமாக உங்களுடைய பாவம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல பூத கணங்கள் எல்லாம் அந்த புஷ்கரணில தீர்த்தம் ஆடினார்கள். திரும்பியும் கைலாயத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சென்றார்கள். அதே சமயத்துல நாராயணன் சிவபெருமானுக்கு காட்சி கொடுத்து, பூதகணங்கள் ஏதோ ஒரு அவசரப்பட்டு அப்படி சிரிச்சுட்டா, அவ தபசெல்லாம் பண்ணிட்டா, அனந்த சரஸ்ல அவர்கள் தீர்த்தம் ஆடியாச்சு, அதனால திரும்பவும் உங்களுடைய சேவகர்களாக பூத கணங்களாக அவர்கள் நீங்க கைலாயத்துல வச்சுக்கணும் சொன்ன உடனே சிவபெருமான் கைகூப்பி ஆனந்தத்துல தளச்சு, பிரபு உங்க கிருபை கிடைச்சுடுத்து இல்லையா அவர்களுக்கு, இதை விட வேற என்ன வேணும் சொல்லிட்டு அவர் சொன்னார், இதுக்காகத்தான் அவர்களை பூமியில அனுப்பினேன் அப்படின்னு சொல்ல அழகா திரும்பவும் பூத கணங்கள் கைலாய மரத்துக்கான ஒரு அனுமதியை வாங்கி கொடுத்துட்டார் நாராயண். வைகுந்தத்துக்கும் நாராயணுடைய கிருபை வேண்டியிருக்கு, கைலாயம் போகிறதுக்கும் நாராயணுடைய கிருபை அவசியமா இருக்கு. அப்ப உடனே அழகா பூத கணங்களுக்கெல்லாம் அந்த விஷயத்த சொல்லி நீங்க கைலாயம் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே பூத கணங்கள் கைகூப்பிண்டு, ஹே நாராயணா, நாங்கள்லாம் சிவதாசர்கள், சிவபக்தர்கள், நீ பிரத்யட்சமா வந்த பொழுது கூட நாங்கள்லாம் வைகுண்டம் வேணும்னு கேட்கல, கைலாயம் வேணும்னு தான் கேட்டோம். ஆனாலும் அதுக்காக கோபப்படாம அழகா எங்களுக்கு கைலாய பதவி நீ கொடுத்துட்டாய், எப்பேற்பட்ட கிருபை, அத்தியாச்சரியம், அத்புதம் அப்படின்னு சொன்னார்கள். பகவான் சிரிச்சா, யாருக்கு எந்த தெய்வத்தினிடத்துல எவ்வளவு ஸ்ரத்த இருக்கோ அந்த ஸ்ரத்தையை கொடுத்து அதற்குரிய பிரயோஜனத்தை கொடுக்கறதும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நின்னார். அப்ப பூத கணங்கள்லாம் எங்களுக்கு ஒரு பிரார்த்தனை அப்படின்னா, என்ன பிரார்த்தனை அப்படின்னு நாராயணன் கேட்க பூத கணங்கள் சொன்னார்கள், அழகா நாராயணா, இதே இடத்துல இந்த மாதிரியே இருந்து நீ காட்சி கொடுக்கணும், பின்னாடி வர ஜனங்களுக்கெல்லாம் ஒரு அனுகிரகமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல பகவான் அவர்களுடைய பிரார்த்தனைக்காகவே பூதபுரீஸ்வரராக ஆதி கேசவனாக இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல இன்னைக்கும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். உடனே எல்லாருக்கும் பரமானந்தம். அப்படி கைலாயம் போக வேண்டிய பூதகணங்களுக்காக வந்த ஒரு நாராயணன் ஆதிகேசவன். அந்த ஆதிகேசவன் கைலாயம் கேட்டாலும் தருவார், மோட்சம் வைகுந்தம் கேட்டாலும் தருவார். அழகா இத்தனையும் ராமானுஜர் சொன்னார். ரொம்ப விசேஷமா, அதனால பூதபுரீஸ்வரர் அப்படின்னு இவருக்கு ஒரு திருநாமம். தாயாரும் விசேஷமானவள், பெருமாள் வந்ததுனாலேயே தாயார் வந்துட்டார். அந்த அனந்த சரஸ் அவ்வளவு சிரேஷ்டம் அப்படின்னு சொன்னார்.
அழகா இத்தனையும் சொன்னார் சுவாமி ராமானுஜர். சொல்லிட்டு அழகா அப்படி நிறுத்தினார். ஒரு சந்தர்ப்பத்துல அழகா ஹரிதராஜா அப்படின்னு ஒருத்தன், அவன் அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய வம்சத்துல வந்தவன், ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வம்சத்துல வந்தான். ராமச்சந்திரமூர்த்தி, அம்பரீஷன், ஹரிச்சந்திரன் இவாள்லாம் ஒரே வம்சத்தார்கள் தான். ரகு, தசரதன், மாந்தாதா, இஷ்வாகு, இந்த வம்சமே விசேஷமானது. ராமன் வந்ததனாலே இந்த வம்சத்துக்கு விசேஷம் நினைக்க வேண்டாம், இந்த வம்சத்துல வந்ததனாலேயே ராமனுக்கு ஏற்றம். இஷ்வாகு குலதனம் தான் ரங்கன். ராமனுக்கு முன்னாடியே ரொம்ப விசேஷமானவர்கள்லாம் உண்டு. ராமனை குறைச்சு சொல்றேன்னு அர்த்தம் இல்லை, ராமனை இதுல விசேஷமான ஒரு வம்சத்துல பிறக்கணும்னு சங்கல்பம் பண்ணி தானே வந்தான். அப்பேற்பட்ட ஒரு வம்சம் அம்பரீஷனுடைய வம்சம் சும்மாவா? ராஜா ஹரிச்சந்திரனுடைய வம்சம் என்ன கேவலமா? இவ்வளவு வசதி அது போல உண்டா? அதுல ஹரித மகாராஜான்னு ஒருத்தர், அவர் ஒரு நாள் வேட்டையாட போகும் பொழுது ஒரு புலியை குறி வச்சார். அந்த புலி அப்பதான் ஒரு மாடை அடிக்கிறது, பசுமாடு அடிக்கவும் இவர் புலியை குறி வச்சு அடிக்கவும் மாடும் புலியும் ஒன்னா உசுர விடுறார். அப்ப அந்த புலி, நீ என்ன கொலை பண்ணா இல்ல, அப்ப இந்த கோஹத்தில உனக்கும் பாவம் உண்டு. புலி பசுமாட்டை கொள்றது அதனுடைய சுபாவம். புலியை கொள்ற ராஜாவுக்கு பாவம் கிடையாது, ஆனாலும் அது பசுமாடை பிடிச்சுட்டு இருந்தது இல்லையா, அந்த புலி நினைச்சு விடுத்தா அப்ப இந்த பாவம் உனக்கும் வந்து சேரட்டும். உடனே ஹரித மகாராஜாவுக்கு கோஹத்யா பாவம் வந்துடுச்சு. பாத்துக்கோங்க, அப்ப கோமாதாவிடத்துல எவ்வளவு கருணையோட இருக்கணும்னு பாத்துக்கோங்க. அடிக்கவே கூடாது கோமாதாவை, விரட்டவே கூடாது கோமாதாவை, சரியா? அவள் வரா அப்படின்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனாலதானே கிரகப்பிரவேசம் முதல்ல கோமாதாவை தானே உள்ள கூப்பிடுறோம். கோமாதா வந்ததுக்கு அப்புறமா தான் உள்ளுக்குள்ள யாக யஜ்யங்களே பண்றோம். கோமாதா ஐஷன் வர முடியலன்னா கூட கோமாதாவுடைய பிரதிமைனா பொம்மை, அந்த உருவத்தை வச்சுண்டு அதுக்கு பூஜை பண்ணி அதை மானசீகமா உள்ள கூண்டு வந்து பண்றோம் இல்லையா? அப்ப கோமாதா அப்படின்றவள் அவ்வளவு சிரேஷ்டமானவள். இந்த கோஹத்யா பாபம் ஹரித மகாராஜாவுக்கு வந்துடுத்து. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அப்ப அவன் ரொம்ப வருத்தப்படும் பொழுது அசரீரியா சொல்றது, நீ பூதபுரி கஷேத்திரத்துல அனந்த சரஸ்ல தீர்த்தம் ஆடு, அங்க தபஸ் பண்ணு, அப்ப இந்த கோஹத்யா தோஷம் சரியா போகும்னு அழகா உத்தரவு கிடைக்காது. உடனே ராஜா நேர போய் வசிஷ்டர் இடத்துல விஷயத்தெல்லாம் சொல்லி, வசிஷ்டர் அவ்வளவு நாள் இருக்கார் பாருங்க, இருக்கும்போது அழகா சொல்றார், இன்னைக்கு வசிஷ்டர் இருக்கார், இன்னைக்கு வால்மீகி இருக்கார். வசிஷ்டர்கிட்ட சொல்லி அழகா ராஜ்யத்துக்கு பிள்ளைகள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ராஜ்யத்துல எல்லார்ட்டையும் சொல்லிட்டு ராஜா தபஸ் பண்றதுக்காக பூதபுரி கஷேத்திரத்துக்கு வரார். அழகா பூதபுரி கஷேத்திரத்துக்கு வந்துடுறார். ஜோரா நித்தியம் அனந்த சரஸ்ல தீர்த்தமாடி பூதபுரீஸ்வரர் ஆதிகேசவனை பூஜை பண்ணிட்டு இருக்கார் ஹரித மகாராஜா. இப்படியே அவர் பல நாள் பண்ணும் பொழுது அவருடைய பாபம் போயிடுறது. அப்ப அசரீரியா ஒரு நாள் பகவான் சொல்றான், நீ இப்ப பிராமணன் ஆயாச்சுனுட்ட. சத்திரியர்கள்ல இருந்து பிராமணனா மாறினார் இந்த ஹரித மகாராஜா. அவ பகவான் சொன்னான், உன்னுடைய குலம் உன்னுடைய கோத்திரம் இனி ஹாரித கோத்திரம் அப்படின்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நிறுத்தினார் சுவாமி ராமானுஜர். ஏன்னா ராமானுஜர் ஹாரித கோத்திரம் தான். இவ்வளவு சொன்னார் ராமானுஜர். இன்னொன்னு மசரியை சொல்லி ராமானுஜர் சொல்லல. என்ன விஷயம்னா, உன்னுடைய ஹாரித கோத்திரத்துல லோகத்தை உத்தாரணம் பண்ணதற்கு ஒரு நிச்சயமா ஒரு மகாத்மா அவதாரம் பண்ணுவார், அதனால உங்க கோத்திரமே நல்ல கதி அடையும் அப்படின்னு அழகா சொல்லியிருந்தா. ராமானுஜர் சொல்லல, ஆனா ராமானுஜருடைய கோத்திரம் ஹாரித கோத்திரம். அவ்வளவு அழகா அந்த ஹாரித கோத்திரம் ராமானுஜர் சொன்னார். அப்படி வந்த பெருமாள் இந்த பூதபுரீஸ்வரர், அத்தனை விசேஷமானவர் இந்த ஹாரித கோத்திரத்தை சேர்ந்த ஹரித மகாராஜா. இவ்வளவும் ராமானுஜர் சொன்னார். அழகா எல்லாரும் ஆதிகேசவனை சேவிச்சார்கள். ஆதிகேசவனுக்கு பரம சந்தோஷம். புண்ணியாக வச்சனத்திலேந்து பிறந்ததுலேருந்து பார்த்த ஒரு குழந்தை ராமானுஜர். நன்னா பார்த்தான். ஆதிகேசவர் ரொம்ப அனுபவிச்சார், ராமானுஜரும் நன்னா அனுபவிச்சார். கோவில்லையே பிரசாதம் கொடுத்தார், நன்னா ஸ்வீகரிச்சார். சின்ன பிள்ளையில இருந்தே அந்த கோவில் பிரசாதத்தை சாப்பிட்டவர் தான் ராமானுஜர். ரொம்ப ரசிச்சு அனுபவிச்சு சாப்பிட்டார்.
ஆனந்தமா கோவில் ரொம்ப நேரம் விஸ்ராந்தியா இருந்தார். பல பேர் வந்தார்கள், ராமானுஜரை பார்த்தார்கள், சேவிச்சார்கள். இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜரோட திருமேனிகள் பல இடத்துல இருக்கு. முதல்ல நம்ம பவிஷ்யதாச்சாரியன் ஆழ்வார் திருநகரி, அதுதான் முதல் திருமேனி ராமானுஜரோடது. ராமானுஜர் வரத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு திருமேனி. அதுக்கு அடுத்த திருமேனி அப்படின்னா ராமானுஜர் காலத்திலே வந்த திருமேனி மேல்கோட்டை தமர் உகந்த திருமேனி. அதுக்கு அடுத்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர் தான். இன்னைக்கு நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல போனோம்னா ராமானுஜருடைய தான் உகந்த திருமேனி. ராமானுஜரே உகந்து போய் என்ன மாதிரியே இருக்கானே அப்படின்னு உகந்த ஒரே ஒரு திருமேனி அப்படின்னா தான் உகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர் மட்டும்தான். இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜருடைய அந்த முதுகுல எல்லாம் பார்த்தா அந்த எலும்பெல்லாம் தெரியும், முதுகெலும்பு தெரியும், சில இடங்கள் நரம்புகள்லாம் தெரியும். அவருடைய அந்த வயசான காலத்து தான் ஸ்ரீபெரும்புதூர் மூர்த்தி. கரெக்டா ஒரு வயசான காலத்துல எப்படி இருந்தாரோ அப்படியே அந்த அமைப்பு இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜரை சேவிக்கலாம். அவ்வளவு விசேஷம் அந்த ஸ்ரீபெரும்புதூர் பூதபுரி. நமக்கு பாக்கியம். இன்னைக்கு ராமானுஜ திருநக்ஷத்திரத்தை அன்னைக்கு மாசாந்திர திருநக்ஷத்திரம், மாதம் திருவாதிரை, அதுல மாசாந்திர திருநக்ஷத்திரம் இன்னைக்கு. அதுல இன்னைக்கு நம்ம ராமானுஜரோட பூதபுரியில தங்க போறோம். அனந்த சரஸ் ராமானுஜர் எல்லாரையும் கொண்டு போய் காட்டினார். எல்லாரும் ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிட்டார்கள். அழகா ராமானுஜர் வீட்டில் எல்லாம் பார்த்தார்கள். ராமானுஜர் அழகா மண்ணளந்த பெருமாள் கோவிலுக்கும் எல்லாரையும் அழிச்சுட்டு போறார். அழிச்சுட்டு போய் அங்க இருக்கிற சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ண வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு தூணை காட்டி இந்த இடத்துலதான் எனக்கு அக்ஷராபியாசமாச்சு அப்படின்னு ராமானுஜர் சொன்னா அதெல்லாம் பாக்குறது ஒரு தனி சந்தோஷம். அக்ஷராபியாசம், ராமானுஜருடைய அக்ஷராபியாசமும் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு போன திருவாதிரை தான் நினைக்கிறேன். போன திருவாதிரைக்கு முன்னாடி நாள் தான் நினைக்கிறேன். நான் அதுக்கு ஏதோ ஒரு திருவாதிரைக்கு நான் மண்ணளந்த பெருமாள் கோயில் இதெல்லாம் பார்த்தேன். நான் அத்தனை ஆச்சரியமாக ராமானுஜர் அழிச்சுட்டு போனார். அத்தனை அழகா அந்த ராமானுஜர் மண்ணளந்த பெருமாள் கோவில் அவருக்கு அக்ஷராபியாசம் நடந்த இடம் இத்தனையும் காட்டி கொடுத்தார். இன்னைக்கு நாம ஸ்ரீபெரும்புதூர்ல சுவாமி ராமானுஜரோட அழகான பூதபுரீஸ்வரனோட யதிராஜநாத வள்ளியோட சிவகணங்களோட அனந்த சரசங்கரையில நம் ராமானுஜரோடையும் கூரத்தாழ்வானும் மற்றுமெல்லா பக்த ஜனங்களோடையும் இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல நமக்கு வாசம். இது போதுமே. யதிராஜர் எவ்வளவு பிரீத்தியோட இன்னைக்கு அவர் நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்மள ஸ்ரீபெரும்புதூர் அழைச்சிட்டு போயிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க? வேற ஒண்ணுமே வேண்டாம். இது போதும் நமக்கு. சரியா? இதே தியானத்திலே இருப்போம். இன்னைக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு அழகா ஜோரா 108 தடவை எழுதுவோம். சரியா? ராதே கிருஷ்ணா. நாளைக்கு ராமானுஜன் எங்க தெரியுமா போறார்? போகும்போது சொல்றேன். சென்னை பக்கத்துல தான் சுத்த போறார். சரி சொல்லிடுவோமா? வேண்டாம், நாளைக்கே சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஜெய் போலோ யதிராஜநாத வல்லி கி ஜெய். ஜெய் போலோ பூதபுரீஸ்வர ஆதிகேசவமூர்த்தி கே ஜெய். போலோ மண்ணளந்த பெருமாளுக்கு ஜெய். ஜெய் போலோ அனந்த சரசுக்கு ஜெய். ஜெய் போலோ உடையவர் சுவாமி ராமானுஜருக்கு ஜெய். சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நீங்கள்லாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எழுதணும். அதுக்காகவே இன்னைக்கு ஆடியோவை சீக்கிரமே நான் போடுறேன். அழகா கேட்டுட்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எழுதிடணும். சரியா? ராதே கிருஷ்ணா.